யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 12 வசனம். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்பதே ஆமாம். இந்த நாளுடைய பிரசங்கத்திற்காக நாம் கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனை, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். கர்த்ததாமே இந்த யோவான் சுவிசேஷத்திலிருந்து கடந்த பல மாதங்களாக பல சத்தியங்களை கேட்கும்படி நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். கர்த்ததாமே இந்த நாளில் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து தேவன் எங்களோடு கூட இடைபடும். உடைய வார்த்தையினாலே எங்களை ஆற்றி தேற்றும், எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்பவும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே இந்த பிரசங்க நேரத்தை எங்களுக்கு நீர் அப்படி ஆசீர்வதித்து தாரும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அதுல 12 அதிகாரங்களை முழுமையாக நாம் முடித்து 13ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 12 அதிகாரம் முடிய ஆண்டவர் அநேகரோடு சத்தியத்தை பேசுகிறத பார்க்க. உதாரணத்துக்கு யூதர்கள் மத்தியில கடவுளுடைய வார்த்தையை அவர் பேசுகிறத பார்க்கலாம். ஆனா அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாக அவர்களோடு தன்னுடைய உரையாடலை ஆண்டவர் நிறுத்தி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பகை உள்ளம் கொண்டிருந்த அந்த யூதர்களுடனான இந்த உரையாடலை ஆண்டவர் இந்த 12ஆம் அதிகாரத்தோடு நிறுத்தி கொண்டு 13ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய சீசர்களோடு கூட ஆண்டவர் ஐக்கியம் கொள்ளுகிற சம்பவத்தை நமக்கு அது காட்டுகிறதாக இருக்கிறது. இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. மேல் அறையில தம்முடைய சீடர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியமாக இது இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வாசிக்க வேண்டிய பகுதியாக இந்த 5 அதிகாரங்களும் இருக்கிறது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பல காரியங்களை தம்முடைய சீசர்களோடு கூட ஆண்டவர் பேசி 17ஆம் அதிகாரத்துல அவர்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இது சீசர்களுக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இது உரியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு நூல்லேயே ரொம்ப விரும்பத்தக்க ஒரு வேத பகுதியாக இது அநேகரால் கருதப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பகுதி தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர பகுதி. இப்ப 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்க போஜனம் நடக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்து விட்டு ஒரு பெரிய துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு பாத்திரத்துல தண்ணீர் வார்த்து சீடர்களுடைய கால்களை ஒவ்வொருவருடைய கால்களாக ஆண்டவர் கழுவி இந்த கட்டியிருந்த துண்டினாலே துடைத்து கொண்டு வருகிற அந்த சம்பவங்களை நம்ம பார்க்கறோம். அத கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். அங்க பாருங்க, அருமையான விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வருவான் என்று சொன்னால் விருந்துக்கு அழைத்தவன் அவன் வைத்திருக்கிற அந்த அடிமை வேலைக்காரன் அந்த வருகிற விருந்தாளியினுடைய கால்களை கழுவுவது வழக்கம் என்று சொல்லி பார்க்க. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க சீடர்கள் எல்லாம் வந்து அப்படியே அமர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட அங்க இன்னொரு சம்பவம் நடக்கிறது. ஆனா அதை யோவான் இங்கு சொல்லவில்லை என்று சொன்னாலும் மற்ற சுவிசேஷங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க யார் பெரியவர்கள் என்கிறதான ஒரு சச்சரவு இல்லைங்களா? சீசர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்குது. யார் பெரியவங்க நம்மள அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்டு இருக்கிற நிலையில
அவர்கள் வந்து மேஜையில் அமர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்க. இப்ப இயேசுவே இப்பொழுது அந்த வேலைக்காரனுடைய பணியை செய்கிறத பார்க்க. அப்போ ஒரு வேலைக்காரன் இஸ்ரவேல்ல நாம் பார்க்கிற பொழுது வேலை செய்வதற்கு அடையாளமாக இந்த வேலை ஆரம்பிக்கிற பொழுது அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி வைத்து விட்டு துண்டை கட்டி கொண்டு தாழ்மையாக அதை செய்யறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? நம்முடைய நாட்டிலேயும் நம்ம ஒரு வேலை செய்யறதுன்னா துணிகளை சட்டையை கழட்டி வச்சுட்டு வேலை செய்யறத நம்ம பார்க்கணும். அந்த விதமாக அங்க இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறத பார்க்கணும். இப்படி கழுவிக்கொண்டே வருகிற பொழுது ஆண்டவர் பேதுரு இடத்துல வருகிற பொழுது பேதுரு ஆண்டவர் கழுவுவதை தடை செய்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவரே, நீர் என்னுடைய கால்களை கழுவுவதா? நீர் தேவகுமாரன், ஆனோ பாவியான மனுஷன், என் காலை போய் நீங்க கழுவுறதா என்கிற விதத்துல ஆண்டவர் பேதுரு வந்து அதை தடை செய்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு பதில், நான் இப்போ உனக்கு என்ன செய்யறேன்றது உனக்கு புரியாது, பின்னாடி புரிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி சொன்னதுக்கு பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பேதுரு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனா அதுக்கு மாறாக ஒரு மடத்தனமாக நீர் ஒரு காலும் என் பாதத்தை கழுவக்கூடாது என்று சொல்லி தடை செய்கிறத பார்க்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கழுவுலினா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்றார். பாவத்துல மரித்திருக்கிற மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவினால கழுவப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் பரலோக வாழ்வை அடைய முடியாது, பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அங்க ஒரு அற்புதமான ஆவிக்குரிய சத்தியத்தை கத்துக் கொடுக்கிறார் இல்லைங்களா? நான் உன்னை கழுவுல அப்படின்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்து இல்லைன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இல்லை என்று சொன்னால் நாம் வேறு எதன் மூலமாகவும் ரட்சிப்பை அடைய முடியாது என்று சொல்லி பார்க்கறாங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுறார். உடனடியாக அறியாமையில பேதுரு மறுமொழியாக சொல்லுகிற வார்த்தை பார்த்தா, ஆண்டவரே அப்படின்னு சொன்ன என் கால் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கழுவிடு, தலை கை எல்லாம் கழுவு. ஆண்டவர் சொல்றாரு, முழுகினவன் தன் காலை மட்டும் கழுவினால் போதும் என்று சொல்லி சொல்றார். அங்க இன்னொரு பாடத்தை கத்துக் கொடுக்கிறார். முழுகினவன் சொன்னா குளித்தவன் என்று சொல்லி அர்த்தம். அதாவது மறுபிறப்பு அடைந்த ஒரு மனிதன் அவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும் என்கிறதான் அங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் தொடர்ந்து இந்த உலகத்துல இருக்கிறபடியினாலே, பாவம் அவர்கள்ல தொடர்ந்து இருக்கிறபடியினால, இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல அவர்கள் பாவத்தோடு போராடுகிறபடியினால சில நேரம் அவர்கள் பாவத்தில் விழுந்து விடுகிறதற்கான வாய்ப்பு வருகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தொடர்ந்து அவர்களை கழுவ வேண்டும். இந்த உலகத்துல தொடர்ந்து அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே வர வேண்டும், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்பட்டு கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவர்கள் பூரணர் ஆக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப அதை காட்டு விதமாக முழுகினவன் தன் காலை மட்டும் கழுவினால் போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். மறுபடப்படைந்து ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். அதாவது தொடர்ந்து பரிசுத்தமாக இந்த உலகத்துல வாழ்கிறது. ஆண்டவரிடத்துல தன் பாவத்தை அறிக்கையிட்டு வாழ்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் அருமையா அங்க ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை காட்டுறார். எப்படி ஒரு மனிதன் குளித்ததுக்கு பின்பதாக வெளியே போய் வருகிற பொழுது அவனுடைய கால்கள்ல மாத்திரம் தூசி படுகிறதோ, அது மாதிரி இந்த உலகத்துல நாம் இருக்கிற நாட்கள்ல அது காலில் தூசி படுகிற மாதிரி இந்த பாவங்கள் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அப்போ நாம் அனுதினமும் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கறீங்களா? இப்போ ஆண்டவர் அப்படி சொல்றார். இது வரைக்கும் நம்ம அதுல பார்த்து அதுக்கு பின்னாடி ஆண்டவர் அங்க இன்னொரு காரியத்தையும் சொல்லிடுறாரு. எல்லாரும் சுத்தமா இருக்கிறீங்க, எல்லாரும் சுத்தம் இல்லை என்று சொல்லி சொல்றாரு. உங்களையும் ஒருத்தன் மோசமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்றார் இல்லைங்களா?
சொல்றாரு, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று சொல்லி யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றத பார்க்க இல்லைங்களா. அப்ப நம்ம இதுல இருந்து சில பயன்பாடுகளை எடுத்துக்கொண்டோம். நாம் இயேசு கிறிஸ்துவால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லியும், இயேசு கிறிஸ்துவால் தொடர்ந்து கழுவப்பட வேண்டும் என்று சொல்லியும், அதோடு இயேசு கிறிஸ்து எல்லாரையும் கழுவவில்லை என்கிற அந்த எச்சரிக்கையை நாம் உணர வேண்டும் என்று சொல்லலாம் நம்ம கடந்த வாரத்துல பயன்பாடுகளாக எடுத்துக்கொண்டோம். சரி, இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 12 15 வசனம் முடிய நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க பார்க்கிற 12 வசனத்துல, அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா சொல்லி கேட்கிறேன். இப்ப பாருங்க, பேதுருவோட நடந்த அந்த உரையாடல் முடிஞ்சு சுமூகமா முடிஞ்சு, இப்ப இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்கிறார் இல்லைங்களா. தொடர்ந்து பாதங்களை எல்லாம் கழுவி முடித்து விட்டு, சீடர்களுடைய பாதங்களை கழுவி முடித்து விட்டு, தன்னுடைய அந்த வேலைக்காரனுக்குரிய அந்த காட்டினார் இல்லைங்களா, அந்த மாதிரியான காரியத்தை கலைந்து இப்பொழுது மறுபடியுமாக அவருடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர் மறுபடியுமாக அந்த பந்தியில அமர்கிறத நம்ம பார்க்க. அமர்ந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறேன். நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு விளங்குதா, புரியுதா அப்படின்னு கேட்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பல காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லைங்களா. என் மூலமாக மட்டுமே உங்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்லியும், நானே பதிலால் மரணமாக உங்களுக்காக மரிக்க போகிறேன் என்பதையும், என்னுடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு மீட்பு வருகிறது என்கிறதையெல்லாம் சொல்லி பாவ மன்னிப்பின் அவசியத்தை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு, இப்போ என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையோடும் மெய்யான தாழ்மையோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை இப்ப கற்றுக் கொடுக்கிறார். உள்ள இருக்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு. இப்ப மேல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அவர் கால்களை கழுவின அந்த விஷயத்துல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையோடும் மெய்யான தாழ்மையோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத அந்த பகுதியில இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் அதான் 12 சொல்றாரு பாரு, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா, நான் என்ன செய்தேன்னு உங்களுக்கு விளங்குகிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ இன்னொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அங்க அவங்களுக்குள்ள யார் பெரியவர்கள் என்கிற ஒரு பெரிய காரியம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை யோவான் நமக்கு சொல்லாட்டி அங்க நடக்கிறத மற்ற அதிகாரங்கள்ல பார்க்கலாம். ஒரு தாழ்மை இல்லாத, அன்பில்லாத ஒரு நிலையில தான் அது நடக்குது இல்லைங்களா. இந்த பெருமையான விஷயம், யார் பெரியவர்கள் என்று சொல்லி நடக்குது இல்லைங்களா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் என்று சொல்லி சொல்றார். நீங்க என்ன போதகர்னு சொல்றீங்க, ஆண்டவர் சொல்றீங்க, நீங்க சொல்றது சரிதான், நான் ராஜாதி ராஜாதான், கர்த்தாதி கர்த்தாதான், நான் தேவகுமாரன், இந்த உலகத்திற்கு வந்த மானிடத்துல வந்திருக்கிற ஆண்டவர் என்கிறத ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லிட்டு நான் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்லி சொல்றார். ஆண்டவரும் போதகருமான நானே இந்த தரைகுறைவான அற்பமான செயலை என்னுடைய அன்பினால நான் மனவிருப்பத்தோடு செய்வேன் என்று சொன்னார், தேவனுடைய உன்னத மகிமைக்கென்று செய்வேன் என்று சொன்னார், உங்களுடைய நன்மைக்கென்று செய்வேன் என்று சொன்னார், நீங்களும் என் மாதிரியை பின்பற்றி இந்த எளிமையான காரியங்களை ஒருவருக்கொருவர் செய்ய மன விருப்பம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்க என்ன போதகரும் ஆண்டவரும் சொல்றீங்க, நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நான் மன விருப்பத்தோடு கூட அதை செய்கிறேன், தேவனுடைய உன்னத மகிமைக்கென்று உங்களுடைய நன்மைக்கென்று
நான் செய்ய. அப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களா? செய்யுங்கன்னு சொல்றார். 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லி சொல்றார். உதாரணத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி சொல்றார். நீங்க எந்த விதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையோடும் மனத்தாழ்மையோடும் அன்போடும் இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், மாதிரியாக காட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க எவ்வளவு அருமையான விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். உள்ளான சத்தியங்களை ஆண்டவர் சொன்னார். இப்போ மேல அவர் செய்த காரியத்திலிருந்து சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ சீடர்களுக்கு அது எவ்வளவு முக்கியமான பாடமாக அங்க இருக்கிறது என்று சொல்லி பாரு. ஒரு யாரு பெரியவங்க அப்படின்ற ஒரு நடவடிக்கை அங்க இருக்குது இல்லைங்களா? அப்படி ஒரு சச்சரவு. ஆண்டவர் ஒரு அருமையான பாடத்தை நான் என்ன செய்கிறேன் என்று அறிந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். இப்ப அதைத்தான் இந்த பகுதியில நமக்கு ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். சரி, இதுல இருந்து இன்னைக்கு ஒரு 2 பயன்பாடுகளை சுருக்கமா நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டு நம்ம கடந்து போகலாம். முதலாவது பயன்பாடா நம்ம எடுத்துக்கிறது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுவோம். இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், மேலாக நம்ம பார்க்கிறோம், உள்ளா இருக்கிற காரியத்தை ஆண்டவர் விளக்கினதை நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்துல. இப்ப மேல இருக்கிற ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம கவனிக்க வேண்டும். அது நமக்கு ஆண்டவரால கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பாடம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லி சொல்றார். மனத்தாழ்மை என்பது இந்த பகுதியினுடைய ஒரு முக்கியமான பாடம். மனத்தாழ்மை அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த மனத்தாழ்மை இல்லைங்களா? இந்த மனத்தாழ்மை அப்படிங்கிறது ஏனோ தானோ என்று வந்து விடாது இல்லைங்களா? நாம் ஆண்டவருடைய இந்த மகா பெரிய காரியத்தையும் செயல்களையும் பார்க்க அதை சிந்திக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில அது வருமே தவிர மற்றபடி அது வராது இல்லைங்களா? இயற்கையாகவே அவருக்குள் இருந்தது. அந்த விதமாக மனத்தாழ்மையாக நடப்பது இயேசு கிறிஸ்துவுக்குள் இயற்கையாக இருந்தது. நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம மிகுந்த கவனத்தோடு அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப கடவுளுடைய ஒரே பேரான குமாரனும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு வேலைக்காரன் செய்கிற அந்த தாழ்மையான வேலையை அவர் செய்தார் என்று சொல்லி அப்படி செய்வது அவருக்கு ஒரு கீழான நிலையாக தெரியவில்லை. நமக்கு அவர் செய்து ஒரு மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அப்போ அவருடைய சீடர்களாக இருக்கிற நாமும் கூட நமக்கு பெருசாகவோ மேன்மையாகவோ நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எல்லா காரியத்திலையும் மனத்தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதை செய்யறதா, நான் அப்படி நடந்துக்கிறதா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அதை செய்திருக்கிறார். பெருமை அப்படிங்கிறது ஆத்துமாவுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு மோசமான பாவம் என்பதை மறந்துருக்கார். பெருமை அது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் அது ரொம்ப மோசமானது இல்லைங்களா? அந்த பெருமை மகா ஆபத்தானது, ஆத்மாவுக்கு தீங்கு விளைவிக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? மனத்தாழ்மைக்கு எதிராக இருக்கிறது பெருமை தான். பெருமையினாலதான் ஒரு மனுஷன் மனத்தாழ்மையாக நடந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்கணும். அங்க சீசர்கள் கூட இப்ப அந்த விதமான பெருமையில் தான் இருக்கிறாங்க. யாரு பெரியவங்க, நம்மள யாரு பெருசு அப்படிங்கிற நிலையில் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆனா வேதம் சொல்லுது, பெருமை ஆபத்து, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுவது இல்லைங்களா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மனத்தாழ்மை இல்லைங்களா? ஏன் சச்சரவு சண்டைகள் பல இடங்கள் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த மனத்தாழ்மையும் விட்டு கொடுத்தலும் இல்லாததுனாலதான் நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட
அந்த விதமாக நடப்பதற்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளாமல், யார் பெரியவர்கள் வெளியே காட்டிக்காவிட்டாலும் மனதளவுல அந்த சிந்தனை யார் பெருசு, நம்ம தான் பெருசு அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் எல்லாம் வந்து விடுகிறத பார்க்கிறோம். ஆனா அது ஆபத்து, நம்முடைய ஆத்மாவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, போதகரும் ஆண்டவருமாகி நானே உங்கள் கால்களை கழுவுதல் உண்டானார். இப்ப ஆண்டவரை விட நம்ம பெருமை பாராட்டி கொள்வதற்கு நம்ம இடத்துல என்ன இருக்குதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம பெருசா நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறதுக்கு, மேன்மையா நினைக்கிறதுக்கு, நம்மளை உயர்வாய் நினைத்து கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்கு? இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த அந்த தேவன் அற்பமான பதர்களை போல இருக்கிற அந்த மனிதருடைய கால்களை கழுவி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று சொன்னால், நாம எவ்வளவு கவனமாக அந்த பாதையில நடக்க வேணுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுவோம் சொல்லி பார்க்கணும். பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி சொல்றார். இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சபை தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி சொல்ற. நீங்கள் எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சபையில எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிய வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையாக என்ன வேண்டும் என்பதை பேதுரு சொல்றத பார்க்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தை நம்ம உணர்றோம். மனத்தாழ்மை இல்லாத ஒரு நிலை ரொம்ப மோசம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுதல் என்பது ஒரு ஆடை மாதிரி அணிந்து கொள்ளுதல். அது எப்பொழுது நம்மள இருக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவரும் போதகருமாகி இயேசுவே சீடர்களுடைய கால்களை கழுவினது உண்டானா நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கணும். அவங்க யார் பெரியவங்க, யார் காலை கழுவுறது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க. நான் காலை கழுவுறேன்னு ஆண்டவர் இறங்கி வருகிறத பார்க்கணும் இல்லைங்களா? அதை மாதிரியாக காண்பித்தேன்னு சொல்றார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்றார். அப்ப நம்ம அவர் ஆண்டவரும் இரட்சகருமாக நாம் அவரை விசுவாசித்து இருக்கிறதுனால, நம்ம அவருடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவருடைய அடிச்சுவடை எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டியது அவசியங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். இதை மறந்துடக்கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, லூக்கா 18:14 பாருங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்று சொல்லி பார்க்க. இங்க 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? ஒரு ஓமைய சொல்றார். ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன் என்று சொல்லி, பாவியான மனிதன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்க போன 2 பேர்ல பரிசேயன் தேவ சமூகத்துல போய் அப்படி முழங்கால் பலியிட்டு அவன் தன் பெருமைகளை எல்லாம் சொல்லுகிறத பார்க்க. நான் பரியாசக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராததினாலே ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள் ஜெபம் பண்ணினான் என்று சொல்றான். தனக்குரிய காரியங்களை பெருமையாக அவன் செபிக்கிறத பார்க்கிறான். ஆயக்காரனும் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்க. ஆண்டவர் சொல்லி, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி அங்க சொல்றார். இப்ப பாருங்க, மனத்தாழ்மை எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுவான். பெருமை
பேராபத்தானது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நேபுகாத் நேச்சர் பாபிலோனை கட்டி, இது என்னுடைய பராக்கிரமத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற பொழுது ஆண்டவர் அவனை அடித்தார் என்று சொல்லிப்பாங்க. வாழ்க்கையில மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு மாதிரியை வைத்து போகிறார். பெருமைங்கிறது ரொம்ப ஆபத்து. வாழ்க்கையில அதெல்லாம் சிந்தித்து பார்த்து பெருமையான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதற்காக மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல தாழ்த்தி மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஆண்டவருடைய உதவியோடு ஒரு நாள் மனத்தாழ்மையில நம்ம நடக்க வேண்டியது அவசியம். எங்க சச்சரவுகளும் எங்க போராட்டங்களும் எங்க பிரிவினைகளும் வருகிறது என்று சொன்னா எங்க பெருமை இருக்குதோ அங்கதான் வரும். எங்க மனத்தாழ்மை இருக்குதோ அங்க இணக்கமும் அங்க ஒற்றுமையும் உண்டாகும் என்று சொல்லி பார்க்க. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிலிப்பியர்ல கூட நம்ம அதை பார்க்கறோம் இல்லைங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? 5-8 வசனம் முடியும். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி மனத்தாழ்மையை குறித்து நமக்கு அது சொல்லுவது. தாழ்மை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லி. இப்ப நம்ம இதுல முதலா பாக்குறது மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளுவோம். வாழ்க்கையில மனத்தாழ்மையை அணிஞ்சுக்கணும். ஒரு நாள் அதை சிந்திச்சு பார்க்கணும். அதை ஒரு நாள் பயிற்சி வைக்கணும். ஆண்டவருடைய துணையோடு நம்ம அதை நடக்க வேண்டியது அவசியம். சரி, 2வது நம்ம இதுல பாக்குறது என்னன்னா, நாம் அனைவரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அன்பு இல்லாம இந்த செயல் நடக்காது. இயேசு கிறிஸ்து அன்பு நம் மேல் வைத்தபடியினாலதான் அந்த உலகத்திற்கே வந்தார் என்று சொல்லி பார்க்க. இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய கால்களை கழுவுவதற்கான காரணம் என்ன? அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் மேலானவர்கள் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்தவர்களுடைய பாதங்களை கழுவினாரா? அப்படின்னா இல்லை. அவங்கெல்லாம் மோசமான நிலையில் இருக்கிறார்கள். இந்த சம்பவம் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் இயேசுவை கைவிட்டு விட்டு ஓடி போக போறாங்க. அவரை யாருன்னே தெரியலின்னு மறுதளிக்க போறாங்க இல்லைங்களா? இப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருக்கிறவர்கள் தான் அந்த சீடர்கள் இல்லைங்களா? நீதி என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட அவர்களுடைய பாதங்களை ஆண்டவர் கழுவினார் என்று சொன்னால் அது அவர் நம்மேல் வைத்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மேல் வைத்த அன்பு. அந்த அன்பு தான் அவர் அந்த உலகத்திற்கு வர வைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு இல்லாம அதை செய்துவிட முடியாது இல்லைங்களா? ஆண்டவருக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. மனுஷனை ரசிக்கணும், மனுஷனுக்காக அப்படி அவர் மறிக்கணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆண்டவர் நீதி உடையவராக இருந்தும் மனிதனை நியாயம் தீர்க்க வேண்டியதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆனா ஆண்டவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி தயவின்படி நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்க. அப்ப அன்பு அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு பாடமா இங்க இருக்கு இல்லைங்களா? மற்றவங்களை நம்ம ரொம்ப நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், விரும்புகிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா? நீங்களும் ஒருவருக்கொருவர் செய்யுங்கள்னு சொல்றார் இல்லைங்களா? ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவுவது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்லி சொல்றார். இந்த ஆண்டவர் சொல்ற அந்த சத்தியத்தை இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க பிரிவினர்கள் இல்லைங்களா, அதை புரிதல் இல்லாம காலை கழுவி விடுறதா இருக்குது. இன்னைக்கு ஈஸ்டர் அப்படி இந்த நாட்கள்ல அதெல்லாம் செய்வாங்க. காலை கழுவி விடுறது, காலை கழுவிட்டு அது இப்ப நான் அன்பு செலுத்துறேன்னு காட்டுறது. வேறு ஒரு சடங்கு மாதிரி காலை கழுவுவதை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லணும். அதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய பிரிவினர்களும் அதை செய்யறாங்க. ஆண்டவர் இங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா அன்பு காட்டுதல்.
அன்பும் மனத்தாழ்மையும் குறித்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இந்த அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா அப்படி அந்த காரியத்தை செய்ய முடியாது. தன்னை தாழ்த்திக்கிட்டு ஒருத்தருடைய காலை கழுவுவது அப்படிங்கிறது ஒரு சுலபமான விஷயம் அல்ல. அது ஆண்டவருடைய கிருபையினால மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா? இங்க ஒரு பெருமையான காரியம் நடந்துகிட்டு இருக்கு, யாரு பெரியவங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வர்றதுக்கு காரணம் என்ன? அன்பும் மனத்தாழ்மையும் இல்லாததனால் நடக்கிற ஒரு நிகழ்வு. அன்பும் மனத்தாழ்மையும் இருந்தால் ஒருவரை மற்றவர்களையும் மேன்மையாக எண்ணுங்கள் என்று சொல்ற ஆண்டவருடைய வார்த்தை அவங்க அதற்கு கீழ்ப்படுத்துறதா? அப்படியான சிந்தனை அவங்களுக்கு இருந்திருக்காது சரிங்களா? ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நம்ம மேல ரொம்ப அன்பு காட்டுகிறவர்களை மட்டும் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லல. நம்முடைய எதிரிகளை கூட நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றோம். யூதாஸ் காரியத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிநேகிதனை முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க அந்த அன்பு எவ்வளவு பேசுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அன்பை செலுத்த சொல்லி ஆண்டவர் சொல்றார். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற விதத்துல இல்லைங்களா நாம அவங்களுக்கு அன்பு காட்ட வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஒரு சின்ன விஷயங்கள்ல கூட நாம இரக்கம் காட்டுறதுல நம்ம மகிழ்ச்சி அடையும். மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுறது சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில அநேகத்தை தியாகம் செய்ய வேண்டியது வரும் நம்ம அப்படி அன்பு காட்டுனா. ஆனாலும் நாம் மற்றவர்களுடைய நன்மைக்காக அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். ஆதாமின் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாம நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு எதிரானவனாகத்தான் இருப்பான். ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் அல்லாத இருக்கிற ஒருவரும் எதிராக இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட மனிதர்களும் தொடர்ந்து அவங்கள பாவம் இருக்கிறபடியினால் அநேக நேரம் மோசமான விதங்களாக அவங்க நடந்துக்குவாங்க. ஆனாலும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? அன்பு காட்டணும், எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டியது அவசியம். அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, ஒருத்தரையும் நம்ம சரியா நேசிச்சிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப அன்பும் மனத்தாழ்மையும் எவ்வளவு முக்கியம் சொல்லிப்பா. மனத்தாழ்மை இல்லைன்னா அன்பு காட்ட முடியாது, அன்பு இல்லைன்னா மனத்தாழ்மை வராது இல்லைங்களா? அப்போ நாம் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எந்த விதமான அன்பு? ஆண்டவர் நம்ம இடத்துல காட்டின அந்த விதமான அன்பு. நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானா நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்கள் கால்களை கழுவ கடவீர்கள்னு சொல்றார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல பாருங்க, அன்பை பத்தி அருமையான காரியத்தை பவுல் விளக்குறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 3-7 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனமே ஒன்றுமில்லைன்னு சொல்லி சொல்றத பார்க்க. எல்லாத்தையும் அன்னதானம் பண்ணிட்டாலும் சரி, என்னுடைய உடலை சுட்டரிக்க கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றார். அன்பு இல்லாம இருந்தா அதுல ஒரு பிரயோஜனையும் இல்லைன்னு சொல்றார். 4ஆம் வசனம் சொல்லுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி சொல்றத பார்க்கும். அன்பு நீடிய சாந்தம் உடையதா, நீடிய சாந்தம். ஓ நீடிய சாந்தம், பொறுமை சரிங்களா? அது தயவு உள்ளதான், அது தயவு பாராட்டுமா, மற்றவங்க மேல தயவு பாராட்டும். அதுக்கு பொறாமை இல்லையா? அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இருந்ததுன்னா அங்க அன்பு இருக்காது இல்லைங்களா? அதான் சொல்றாரு ஆண்டவர், பெருமை உள்ளவருக்கு
தேவன் எதிர்த்து நிற்கிறார். பொறாமை இருக்காது. அன்பு தன்னை புகழாது என்று சொல்லி தன்னையவே புகழ்ந்துகிட்டு இருக்கிறது வேலை செய்யாது. சரிங்களா? இருமாப்பா இருக்காது. பெருன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, கோபப்படாது, தீங்கு நினைக்காது, மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காது, அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்படும் என்று சொல்லி. அன்புக்கு சந்தோஷம்லாம் சத்தியத்துலதான், அநியாயத்துல இல்லை என்று சொல்லி பார்க்க. சகலத்தையும் தாங்கும். சரிங்களா? சுய தியாகம். சில நேரங்கள்ல சகலத்தையும் தாங்க. என்ன நடந்தாலும் மனிதன் என்ன செய்தாலும் நமக்கு இந்த அன்பு அதை வந்து ஓவர்டேக் பண்றதுன்னு சொல்றாங்க. அதை தாண்டி போறது, அதுக்கு மேல போய் அவங்கள மன்னிக்கிறது. அவன் செய்த தப்பெல்லாம் அதுக்கு மேல போய் அவங்கள மன்னிக்கிறது. கோபப்படுறதுங்கிறது வீரமே கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் கோபப்படுறது தான் வீரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒருத்தனை வந்து அடிச்சிடுறது வீரம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த உலகத்துல. ஒரு 4 பேரை அடிச்சுட்டா அவன் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வீரங்கிறது அடிக்கிறது இல்லை, அது கோழையினுடைய செயல். ஒரு கோழைனாலதான் அதை செய்ய முடியும் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவன் தன்னுடைய கோபத்தை அடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அவங்கள மன்னிக்க முடியல. இல்லைங்களா? அப்போ கோழை தான் திருப்ப ரியாக்ஷன் பண்ணுவான். நாய் மேல கல்ல போட்டீங்கன்னா நாய் கூட தான் கடிக்க வரும் இல்லையா? மாடு கிட்ட போய் நின்னீங்கன்னா மாடு முட்டுறதுக்கு வரும். ஆனா 4 பேரை மன்னிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அவன் தான் வீரன். மன்னிக்கிறான் பாருங்க. இப்ப எல்லா தப்பும் நமக்கு எதிராக ஒருவன் செய்திருந்த போதிலும் அவனை மன்னிக்கிற ஒரு காரியம் இருப்பாங்க. அதுதான் உண்மையான வீரம் என்று சொல்லிப்பாங்க. அவன் ஒருத்தனை போய் அடிக்கிறது வந்து கோலத்தனம், பாவம் என்று சொல்லி சொல்ல. அது யார் வேணாலும் சரி, நாய் கூட தான் செய்யும். மனுஷன் தான் செய்யணுமா? நாய் அடிச்சீங்கன்னா நாய் கூட தான் கடிக்க வரும். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த மனிதனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். சரிங்களா? சிலுவையில அறைந்து அவர் ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கிற நேரங்கள்ல கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்றார். இல்லைங்களா? பாருங்க, தன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தின மனிதர்களையும் கூட ஆண்டவர் நேசிக்கிறார். அதுதான் உண்மையான இந்த வீரம். அது முடியுமா? அதைத்தான் செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். அந்த அன்பு காட்டுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அன்பு. அன்பு இல்லாமலாம் அது வராது. அது நம்ம இப்போ ஒரு செய்தியா நம்ம கேட்டறலாம். ஆனா அதை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் துணையோடு பயிற்சி வைக்காம அது நடக்காது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அன்புக்கு நானே உங்கள் கால்களை கழுவிந்துண்டாலாம் நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவ கடவீர்கள் சொல்றார். இதுதான் நம்முடைய எஜமானருடைய மனம் விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அதை நம்ம செய்ய கற்றுக்கொள்ளணும். அவருடைய அடிச்சுவடுகள்ல நடக்க வேண்டியது அவசியம். இப்படி நடக்கிறவங்க இன்னைக்கு வெகு சிலர் தான், ஆண்டவர் சொன்ன மாதிரி. இல்லைங்களா? அந்த சிலர் அவருடைய இருதயத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்க. ஆண்டவருடைய இருதயத்துக்குரியவர்கள். ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம நடக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய இருதயத்துக்குரியவர்களாய் நம்ம இருக்கோம். நான் உங்களுக்கு மாதிரி வச்சுட்டு போறேன் அப்படின்றார். உதாரணத்தை வச்சுட்டு போறார். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார், நீங்க மனத்தாழ்மையா இருங்க, அன்பா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அவருடைய பாதையில நடக்கும் பொழுதுதான் நாம் அவருடைய இருதயத்திற்குரியவர்களாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கறாங்க. நம்ம மறக்கக்கூடாது. அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த பாடம் ஒரு எளிமையானதாக நமக்கு தெரிஞ்சா கூட அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போகிறதுக்கும் பலவீனமாகிறதும், இல்லைங்களா, பாவத்துல விழுந்து போறதுக்கு, இதுக்கெல்லாம் அநேக விதமான காரணமாக இது இருந்துவிடும். இல்லைங்களா? மனத்தாழ்மைக்கு எதிரான பெருமையினால அதெல்லாம் நடந்துவிடும். அன்புக்கு பதிலான எதிர் செயலாக விரோதிக்கிற அந்த செயல்னால நடந்துவிடும். இல்லைங்களா?
ரொம்ப கவனத்தோடு கூட நாம் செயல்பட வேண்டியது அவசியம். அன்றைக்கு சீசர்கள்ட்ட அதான் சொல்றார் இல்லைங்களா, என்னை ஆண்டவரும் போதகரும் என்று சொல்கிறீர். ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவுங்கள்னு சொல்றார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். இன்னைக்கு 2 காரியங்களை எடுத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மனத்தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்வோம். மனத்தாழ்மை இல்லாம இருக்கிற பொழுது நாமும் நல்ல விதத்துல பரிசுத்தமாக ஜீவித்து விட முடியாது. மற்றவங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதோ மற்ற காரியங்கள்லயோ நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா. அப்ப இது ரொம்ப ஒரு ஆணிவேரான காரியம். அது ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியா வச்சிருக்கிறார். அன்பு இல்லாம அதையெல்லாம் நம்ம செய்ய முடியாது, வாழ முடியாது அப்படிங்கிறத நம்ம உணரணும் இல்லைங்களா. அதுவே நம்ம அதை நினைச்சு பார்ப்போம். கர்த்தர் நடத்துவார்.